அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, நான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்தேன். 2 நாள் ஆச்சு, நான் சமைக்கலை. இன்றைக்கி தான் செய்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்க்குறீங்களா? சோளம். இது ஏன் இந்த சோளம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால், நான் நிறைய இடத்துல சோளம் சாப்பிட்ருக்கேன். இலங்கையில் எங்கே பயணம் போனாலும் நான் சோளம் சாப்பிடுவேன். அதிகமாக இளநீர் இல்லாட்டி சோளம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். இளநீர் சாப்பிடும்போது ஜன்னலை சாத்திட்டேன். இப்போ காற்றுக்கு கர்ட்டன் ஆடாது. இளநீரும் சோளமும் வாங்கி சாப்பிட்றேன். எங்கேயாவது தூரம் பயணம் போனால் வாங்கி சாப்பிட்றது. அப்போ நான் என்ன செய்கிறது, அந்த சோளம் வாங்கி சுட சுட அவிச்சு கொடுப்பாங்க, சுட கொடுப்பாங்க. ஆனால் அந்த சுட அவிக்கிற சோளம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ரப்பரியாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே எதுனாலும் தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே சாதாரணமாக NTUCயில் கிடைக்கும், பெட் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அப்போ இது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒன்றும் போடல, சும்மா தண்ணியில் கொதிக்க வச்சு 20 நிமிஷம் அவிச்சு எடுத்தேன், அவ்வளோதான். டேஸ்ட் பால் டேஸ்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப யம்மியாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஊரில் இலங்கையிலையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் அவிச்சாலுமே அந்த ஹார்டாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்காது. தெரியல, நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். சில நேரத்துக்கு அதே லெக்கில் வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் அந்த சூட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே சார் நம்ம வீட்டை போய் சாப்பிடணும் சேர்த்துனோம்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்ல ஆரஞ்சியாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்காது, நல்ல ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ அந்த சோளம். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு என்ன சந்தோஷமான ஒரு விஷயம்னா, நேற்று விஜய் சேதுபதி அண்ணா அந்த பார்வதியும் கம்ருதினையும் பாய் சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அதை பற்றி நேற்று பேசினேன். ஒரு சில கமெண்ட்ஸ் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது என் தனிப்பட்ட கருத்துன்னு. இங்கே கருத்து சொல்கிற சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க பதிவிடலாம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்ல. பார்க்கும்போது தெரியுது, கண்ணில் குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை நோக்கி தான் நான் இதை சொன்னேன். எவ்வளோ பேர் பதிவு போட்டிருக்காங்க. நான் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் நான் நிறைய பதிவு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் போட்டேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.